தமிழ்நாட்டில் செயல்படுகிற 37,416 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய 20,59,000 மாணவர்கள் டெய்லி காலையில சூடா சுவையா சத்தா சாப்பிட்டு கிளாஸ் ரூமுக்குள்ள தெம்பா நுழைய போறாங்க. ஆண்டொன்றுக்கு 600 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. ஆனா இது செலவுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு சூப்பரான சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட். இது எதிர்காலத்தில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு லாபத்தை தமிழ் சமுதாயத்துக்கு தரப்போற முதலீடு இது. எந்நேரம் தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களை நம்பி அவங்க திறமை மேல, அறிவு மேல, ஆற்றல் மேல நம்பிக்கை வச்சு தமிழ்நாடு அரசு இந்த முதலீட்டை செய்யறோம். நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு முன்னேறி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் பணியாற்றினா அதுதான் இந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி. இன்னும் கொஞ்சம் எருமைப்போடு சொல்லணும்னா, இனிமேல் பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைங்க பசி காரணமா வாடின முகத்தோடும் சோர்வோடும் இருக்க மாட்டாங்க. புன்னகையும் நம்பிக்கையும் ஆர்வமும் சுறுசுறுப்பும் நிரம்பின முகங்களைத்தான் இனி பார்க்க போறோம். காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டதுல இருந்து நான் இதை க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு வரேன். மாநில திட்டக்குழு மூலம் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருது. பசி இல்லாத நிலை, பிள்ளைங்க வயிறு நிறையுதுன்னு மட்டும் இந்த திட்டத்தை சிம்பிளா பார்க்க முடியாது. இதனால உணவுண்ணக்கூடிய பழக்க வழக்கங்கள்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. பாசிட்டிவான பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கிறதுல பசங்க ஆர்வம் காட்டுறாங்க. மற்ற குழந்தைகளோட ஈஸியா ஜாலியா பழகிறாங்க. குழந்தைகளுடைய ஹெல்த் டெவலப் ஆகியிருக்கு. ஸ்கூலுக்கு ஆர்வத்தோடு வராங்க. கிளாஸ் ரூம்ல கவனம் மற்றும் ஈடுபாடு அதிகமாக இருக்கு. வகுப்புல தோழமை உணர்வு மேம்பட்டு இருக்கு. இதெல்லாம் ஆய்வு முடிவுகள்ல நமக்கு தெரிய வந்திருக்கு. எதிர்பாராத பல நன்மைகளையும் இந்த திட்டம் ஏற்படுத்தி இருக்கு. காலை உணவை பள்ளிகளே வழங்குறதுனால ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போறாங்கன்னா அவங்களுடைய பணிச்சுமை குறைந்திருக்கிறதோட குழந்தைகள் ஸ்கூல்ல வயிறார சாப்பிட்டு இருக்கிறாங்க என்ற நம்பிக்கையும் நிம்மதியும் வருது.